இன்னைக்கு நம்ம மீனாட்சி கோயில் பார்க்குறோம்ல, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு இது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வைநாகரப்பர் செட்டியார், நாகப்ப செட்டியார்னு ஒரு அற்புதமான பக்தர். மீனாட்சி மீனாட்சின்னு உசுர விடுவார். இந்த கோயிலை கட்டணும், பாதி கோபுரம் மொட்டையா நிக்கிது, பாதி கோபுரம் மொட்டையா நிக்கிது. எப்படா இப்படி பாக்குறது, என் ஆத்தா மீனாட்சி கோபுரத்தை கட்டணும், சொத்தை பூரா வித்தாது கட்டி போடுவோம்னு. ஆனா உண்மையான பக்தனுக்கு என்ன தெரியுங்களா தோணும்? எப்ப காசு வந்தாலும் முருகனுக்கு என்ன செய்யலாம், முருகனுக்கு என்ன பண்ணலாம். எங்க வேல்மாறல் அறக்கட்டளை இல்லைன்னா போட்டி போட்டுட்டு கடைக்கு போறது. எதுக்கு தெரியுங்களா? எதையாவது சாமிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துறணும். அது அவருக்கு பேரே நான் வச்சிருக்கேன், சொகுசுக்கார முருகன். ஏன்னா அவர் எப்படியாவது சொகுசாவே வச்சுக்கணும்ட்டு வைக்கிறது. அப்படி அந்த கோபுரத்தை கட்டணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கறோம்ல, மீனாட்சி கோயில் கோபுரம் பாதியா நின்னுது, அதை கட்டணும்னு அவர் ஆசைப்படுறார். கீழே ஒரு முனீஸ்வரன் கோவில் இருக்கு. எல்லாம் கொத்தனாரெல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, கோபுரத்துல ஏறி ஆரம்பிக்கணும். ஐயோ, முனீஸ்வரன் கோபுரத்துல ஏறினா 3ஆவது நாள் செத்து போயிடுவோம் அப்படின்னு யாரும் ஏற மாட்டாங்க. செட்டியார் பார்த்தார், அப்படியா சரி செங்கலை கொடு, மீனாட்சியை வேண்டுனா. ஆத்தா மீனாட்சி காவது போகட்டும், நான் போறேன்னா எடுத்துக்கன்னு மீனாட்சியை கும்பிட்டார். முனீஸ்வரன் சொன்னார், மேல ஏறினார், செங்கலை வச்சு விட்டார். அடுத்து 3 நாள் கெடு கொடுத்துருக்காங்க இல்ல, இவங்க ரெடியா காத்திருக்காங்க, எப்ப செட்டியார் வீட்டுல இருந்து போன் வரும் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. 1 2 3 4ஆவது நாள் கதவை திறக்கிறார். செட்டியார் உடம்பு பூரா விபூதியோட வந்து நிக்கிறார். வந்து ஒரு வார்த்தை சொன்னார், என்ன ஒன்னும் ஆகலையா? எப்படிடா என் மீனாட்சி விடுவா, எப்படி என் மீனாட்சி விடுவா?